அதிகரிக்கும், கொடுமைகள் அதிகரிக்கும். ஏன்? மனிதனுடைய உள்ளம் அவ்வளவு கடினமாகி அவ்வளவு தீமைகளில் ஈடுபடுகிறபடியால் அதன் விளைவுகளை மனிதன் இன்னும் அதிகமாக அனுபவிக்கப் போகிறான். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் வரும்பொழுது நற்செய்தி என்னவென்றால், நாங்கள் எங்கள் கண்களை எங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்தால் அந்த ஆண்டவர் அந்த பாடுகளை மீட்கப் போகிறார். அதன் மூலமாக நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்தே நான் எவ்வளவோ உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், ஆனால் அதற்கு நேரம் இல்லை. ஆனால் அதுவரைக்கும் பாடுகள் துன்பங்களை நாங்கள் காணும் பொழுது எங்கள் கண்களை மூடாமல் நாங்கள் பாடு அனுபவிக்கும் மக்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும். நாங்கள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் மனிதர்களுக்கு எங்களுடைய அன்பை காண்பித்து, தேவனுடைய அன்பை காண்பித்து, இரக்கத்தை காண்பித்து செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். நன்றி பாச பெஞ்சமின் தேவதாஸ் அவர்களே. டாக்டர் லம்பதர் அவர்களே, நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதாவது இவ்வளவு கருணையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவர் இருக்கும் பொழுது உலகத்திலே இவ்வளவு வன்சியல்களும் கொடுமைகளும் துன்பங்களும் ஏன் என்பதுதான் அந்த கேள்வி. இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்றோம் என்று கேட்டால், புறநானூற்று செய்தியில் சொல்வார்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்களுடைய தீமைகளும் நன்மைகளும் மற்றவர்களினாலே வருவது அல்ல, நாமே அதற்கு பொறுப்பாளிகள். we are responsible for our enjoyments and sufferings. அது எப்படி என்று சொன்னால், நாம் செய்கின்ற வினைகள், எங்களுக்கு இந்த உலகத்திலே, இந்த இரட்டை உலகத்திலே இன்பம் என்று இருக்கின்றது, துன்பம் என்று இருக்கின்றது. இந்த இன்பம் வருவது நாம் செய்த நற்செயல்கள். இந்த கர்மாவிலே சொல்லுவார்கள் நல்வினை, நான் நல்லது செய்தால் எனக்கு நல்லது நடக்கும், தீவினை, நான் கெட்டது செய்தால் எனக்கு கெட்டது நடக்கும். ஆகவே இந்த உலகத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய துன்பங்கள், பாடுகள், சமநிலை குழப்பங்கள், வன்சியர்களுக்கு காரணமாயிருப்பது மனிதன். இறைவன் வேண்டுதல் வேண்டாமையிலான். அவன் இப்படி இவனுடைய பக்தனாக இருக்கிறான் என்று அவனுக்கு நல்லதை கொடுத்து இன்னொருவருக்கு கூடாததை கொடுப்பவன் அல்ல. அவர் எல்லாருக்கும் சரி சமமாகத்தான் முதலாவது சரீரத்தை கொடுத்தார் என்று நாங்கள் முன்னர் பார்த்தோம். அதன் பிற்பாடு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனம், புத்தி, சித்தம் போன்ற உபகரணங்கள் இந்த உடலினூடாக நாங்கள் எமது கர்மா, எமது வினைகளை செய்து அதன் பயனாக எங்களுக்கு பல பிறவிகள் வருகின்றன. அப்ப இந்த பிறப்பிலே ஒருவர் வந்து சேரியிலே பிறப்பார். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே குறைபாடுள்ளதாக பிறக்கின்றது. இன்னொரு குழந்தை ராஜ குடும்பத்திலே பிறக்கின்றது. இன்னொரு குழந்தை இயல்பான புத்தி கூர்மையுடன் பிறக்கின்றது. அப்போ பார்த்தால் கடவுள் இவ்வளவு பாரபட்சமுடையவராக இருக்கின்றாரே, அநியாயமுள்ளவர்களாக இருக்கின்றாரே என்று தோன்றும். இங்கேதான் எங்களுடைய மறுபிறப்பு கொள்கை, சைவம் சொல்லுகின்ற மறுபிறப்பு, அதாவது நாங்கள் இத்தனையோ பிறவிகளிலே செய்கின்ற வினைகள் எங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகளிலே வந்து சேருகின்றன. விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு, வினைக்கு எங்கள் வினைகளுக்கு ஈடாக மெய் என்பது உடம்பு கொடுக்கப்படுகின்றது என்பது திருமந்தத்திலே இருக்கின்றது. இனி அடுத்ததாக, இந்த உலகத்திலே செய்கின்ற பாவங்களுக்கு துன்பம் என்றால், இந்த பாவங்களுக்கு 2 விதமான துன்பங்கள் உண்டு. ஒன்று இந்த உலகத்திலேயே அனுபவித்து தீர்க்கின்ற துன்பம், இரண்டாவது நாங்கள் அங்கே நரகங்களிலே போய் அனுபவிக்கின்ற துன்பம். நரக துன்பங்களை விட இவ்வுலக துன்பங்கள் எத்தனையோ மடங்கு குறைவானவை. இந்த உலகத்திலே எமது பாவங்களுக்கு தண்டனையை அல்லது துன்பத்தை அனுபவித்து தீர்த்தால் நரக தண்டம் இல்லை. இந்த உலகத்திலே நாம் செய்த குற்றத்துக்கு ராஜ தண்டனை இருந்தாலும் கூட, தடுத்தாலும் கூட நரக தண்டனை இல்லை. இந்த பாவங்களிலேயும் வழிவகைகள் இருக்கின்றன. எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், பாவம், பழி, பாதகம், மாபாதகம். பாவம் என்பது அறநூல்களில், இது மேலநூல்களில் செய்யப்படாது என்று ஒன்றை செய்வது பாவம். பொய் சொல்லப்படாது என்று இருக்குது, களவெடுக்கப்படாது இருக்குது, அப்படி செய்வது பாவம். அடுத்தது பழி என்றால் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை செய்யாமல் விடுவது பழி. பெற்றோரை பேண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பெற்றோரை அவருடைய வயோதிக காலத்திலே கவனிக்காமல் விட்டால் நாங்களே சொல்லுகின்றோம் இது பழி, அப்படி சொல்லுகின்றோம் இல்லையா, அது பழி. பாதகம், இந்த பாவம் பழி இரண்டும் இந்த உலகத்திலேயே நாங்கள் எமது துன்பங்களின் ஊடாக பிறந்து தீர்க்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்திலே எங்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் இந்த பிறப்பிலேயோ அடுத்த பிறப்பிலேயோ வந்து தீர்க்கக்கூடிய ஒன்று. அதற்கு மேற்பட்டது
பாதகம். பாதகம் என்றால் எந்த பாவம் இந்த நரக தண்டனைக்குரியதோ அது பாதகம், இதைவிட மேலானது. அதைவிட மாபாதகம் என்றும் ஒன்று இருக்கின்றது. இந்த மாபாதகத்துக்கும் இவற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த பாவம் பழி பாதகம் எல்லாவற்றுக்கும் அந்த அவர்களிடம் சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மனமுருகி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டால் அது விலகும். ஆனால் மாபாதகம் இறை அருளால் அன்றி தானாக விலகாது. மாபாதகத்துக்கு எது மாபாதகம் என்று கேட்டால் ஒரு கதை சொல்லுவார்கள். திருவிளையாட புராணத்திலே வருகின்ற கதையிலே ஒரு பையன் தன்னுடைய தாயையே காமங்கொண்டு தாயையே புணர்ந்து தந்தையை கொன்று அவன் துர்த்தனாக வாழுகின்ற கதையை சொல்லுவார்கள் இந்த மாபாதகம் தீர்த்தப்படலம் என்ற கதையிலே. இதில் இந்த நரக தண்டனைக்கு தப்புவதற்காகத்தான் இந்த உலகத்திலே இருக்கிற துன்பங்கள் இருக்கின்றன. இதுவும் இறைவன் தருவதல்ல, எமது வினைப்படி இந்த இதுகளை இறைவன் ஊட்டுகின்றான். இதற்கு சொல்லுவார்கள், மருத்துவன் மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். அந்த நாளே சொல்லியிருக்கார், இந்த மண்ணிலே சில வியாதிகளுக்கு மருத்துவர் வந்து அதை கட்டி அறுத்து அறுவை சிகிச்சை செய்து தீர்ப்பார். சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி என்பது கற்கண்டு பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பான். நல்ல இனிப்பான மருந்து பாலும் கற்கண்டுடன் சேர்ந்து கொடுத்து தீர்ப்பான். அண்ணலும் இன்ப துன்பம் அருத்தியே வினையறப்பன். இறைவனும் இந்த இன்ப துன்பங்களை எங்களை நுகரப் பண்ணி எங்களுடைய வினைகளை அறுப்பதற்காகத்தான் இதை செய்கின்றான். இதை சொல்லுவார்கள், நல்ல குருநாதன் என்னை வருத்துவது கொல்லவல்ல என் பொல்லா வினையை போக்குதற்கே, என்னுடைய வினைகளை அறுப்பதற்குத்தான் இவைகள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். ஆகவே இறைவன் பாரபட்சம் இல்லாதவன். இந்த பாரபட்சங்களுக்கும் இந்த தாரதமியம் காரணம் நாம் செய்கின்ற பாவம் பழி பாதகம் மாபாதகம் இவைகள் இல்லாவிட்டால் இவைகளை கூடிய நரக தண்டனையில் அனுபவிக்க வேண்டி வரும். அதிலிருந்து எங்களுக்கு உய்வு கொடுப்பதற்காகத்தான் இங்கே இருக்கின்ற இந்த துன்பங்களில் நாங்கள் உழல வேண்டி இருக்கின்றது. இந்த துன்பங்கள் இருந்தாலும் கூட இதற்கு விடுதலையும் உண்டு, மன்னிப்பும் உண்டு, அதில் விடுமுறையும் உண்டு என்று சைவம் கூறுகிறது. நன்றி டாக்டர் லம்போதரன் அவர்களே. யார் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம், நான் ராஜ்ல இருக்கிறேன். ராஜ், நீங்கள் கூறுங்கள். என்ன சொன்னா, நான் டாக்டர் லம்போதரன் கேட்ட ஒரு சைவ சமயத்தில் ஒரு கேள்வி பார்க்கிறேன். கூறுங்கள். சைவ சமயத்தில் அகஸ்தியர் ஞானம் 30:23 ஒரு பாட்டு இருக்கு. அகஸ்தியர் ஞானம் 30:23 அதை தொடர்ந்து எழுங்க. வழங்குவாய் ஏகசோதி ஒருவனாகி இன் மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு கோலத்தில் தானொழித்து குருவாய் வந்து கனமான சம்சாரம் ஒன்று இல்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருட்டி போட்டு அகண்டகலம் சென்றோரை நீ வணங்குவாயாக. அகஸ்திய ஞானம் 30:23 விளக்கம் கூட அகண்டதலம் சென்றவரை அண்டுவாய். அவருக்கு தெரியும். மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு கோலயத்தில் தானிடித்து குருவாய் வந்து கணக்கிய 30:23 சொல்லுகிறேன். இது விளக்கத்தை டாக்டர் அம்பராஜா சொல்லுவார் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பொதுவாக ஒரு பெரிய பாடலை சொல்லி இருக்கின்றீர்கள். பொதுவாக பாடலுக்கு நேரடியாக விளக்கம் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட இந்த பாடலுக்கு பரிச்சயம் இருப்பதனாலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று வந்து இந்த பாடல் ஒரு எங்கள் மருத்துவக் கல்லூரி பயிற்சியிலே ஒரு பகுதி சட்ட மருத்துவம், ஃபாரன்சிக் மெடிசின். அந்த பயிற்சியிலே எங்களுக்கு சொல்லுவார்கள், ஒரு மருத்துவரை ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்குக்கு இந்த காயங்களுக்கோ அல்லது சாட்சியத்துக்கு கூப்பிட்டிருந்தால் அவர்கள் இந்த வழக்கறிஞர்கள் ஒரு பகுதியை கொடுப்பார்கள். ஒரு பகுதியை கொடுத்து இதை வாசித்து உம்முடைய அபிப்பிராயத்தை சொல்லும் என்று சொல்லுவார்கள். அது பொதுவாக அவளுடைய கட்சிக்காரருக்கு சாதகமான ஒரு பகுதியாக இருக்கும். அப்பொழுது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட படிப்பிலே சொல்லுவார்கள், அதை வாங்கி அந்த புஸ்தகத்தை பார்த்து இது யார் எழுதியது, இந்த பகுதிக்கு முன்னால் பின்னால் என்ன எழுதியிருக்கின்றது, அந்த எழுதியவருடைய ஒத்தாரிட்டி, அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஒத்தாரிட்டி என்ன என்று பார்த்து அந்த லிட்ரேச்சர் எல்லாம் தெரியும். கூகுளில் போய் பார்த்தால் நிறைய மருத்துவ விடயங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் சரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அகத்தியர் ஞானம் என்ற புத்தகம் அந்த இருக்கின்றது. அந்த அகத்தியர் ஞானத்திலே வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால் அந்த சித்தர் பாடல்களே முக்கியமான சித்தர் பாடல் ஒன்றாக இல்லை. ஆனால் அகத்தியர் ஞானம் என்கின்ற பாடல் இருக்கின்றது. அந்த பாடலிலே இந்த சித்தர்களே சொல்லுவார்கள். அகத்தியர்களே அவர்கள் 3 அகத்தியர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆதியிலே ஒரு அகத்தியர் இருந்திருக்கின்றார். இடைச்சங்க காலத்திலே அகத்தியர் ஒருவர்
ஒருவர் இருந்து அகத்தியம் என்ற நூல் எழுதியிருக்கின்றார். தொல்காப்பியத்துக்கு முன்னுகளை இருந்தவர். அவருடைய காலத்துக்கு பின்னர் அகத்தியர் என்ற பெயரிலே சித்த வைத்திய நூல்கள் எழுதின பிற்காலத்தில் இருந்தவர் அகத்தியர் ஒருவர் எழுதியிருக்கின்றார். வைத்திய நூல்கள் பல இருக்கின்றன, காயகல்பம், மருந்துகள், அதை பற்றிய அகத்திய நூல்கள் நிறைய இருக்கின்றன. அப்ப இந்த அதிலே ஒத்தாரிட்டி பார்க்கும்போது இந்த சித்தர்களிலே பலவிதமான சித்தர்கள் இருக்கிறார்கள். சாமு சித்தர்கள் என்று இருக்கின்றார்கள். முற்பிறவிலேயே தங்களுடைய இறை அன்பிலே முதிர்ந்தவர்கள், அதனுடைய முற்றுப்பெறாத தன்மை காரணமாக பிறப்பவர்கள். அவர்களால் எங்களுடைய சமயத்திலே கூறப்பட்ட நாயன்மார்கள். அவருடைய வாக்கு எங்களுக்கு ஒத்தாரிட்டியாக இருக்கின்றது. அடுத்ததாக அந்த சாமு சித்தர்களுக்கு அடுத்ததாக இருப்பது சித்தர்கள் சொல்லுவார்கள் இந்த காய சித்தர்கள். காயகல்பம், மருந்து, காயம் என்றால் உடம்பு, இந்த உடம்புக்குரிய வைத்தியத்தை சொல்லுகின்ற சித்தர்கள். இந்த காய சித்தர்கள் அல்கெமி, இந்த பொன்னை ரசவாதம் செய்து இரும்பை பொன்னாக்குகின்ற போன்ற கருத்துக்கள் இருக்கின்றது. இவர்கள் மூவா மருந்து, ஏவா மருந்து, அந்த இரவா மருந்து போன்ற மருந்து வகைகளை பற்றி எல்லாம் கூட சொல்லி இருக்கின்றார்கள். இவர்களோடு வைத்திய சம்பந்தமான இது இருக்கின்றது. ஆனால் ஆன்மீக நாட்டம் இருக்கின்றது, அவர்களுடைய பாடல் இருக்கின்றது. எங்களுடைய சைவத்திலே அவர்களுக்கு ஒத்தாரிட்டி இல்லை. அதாவது இவர்களுக்கு குரு பூஜை கிடையாது. அகஸ்தியருக்கென்ற இந்த அகஸ்தியருக்கென்று ஒரு குரு பூஜை கிடையாது. அந்த ஒத்தாரிட்டி இல்லை. அது முதலாவது. இரண்டாவது இந்த பாடலுக்கு பொருள் சொல்கின்ற பொழுது மிக அவதானமாக இருக்க வேண்டும். உதாரணமாக சொல்லுவார்கள் தமிழிலே, லட்சுமிக்கு சொல்லுவார்கள் ராமலட்சுமி என்று சொல்லுவார்கள், அதுவும் லட்சுமியைத்தான் சொல்லும். சீதாலட்சுமி என்று சொல்லுவார்கள், அதுவும் லட்சுமியைத்தான் சொல்லும். சுப்புலட்சுமி என்று சொல்லுவார்கள், அதுவும் லட்சுமியைத்தான் சொல்லும். இதிலே இந்த ரெண்டு, ராமன் சகலட்சுமி, மற்றது சீதா சகலட்சுமி, மற்றது அடுத்தது சுப்பன் சகலட்சுமி. இந்த ரெண்டு பெயர் சொற்களும் இணைந்தவை. இது இரு பெயரொட்டு பண்பு தொகை இலக்கணத்திலே. இதுக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது சீதாலட்சுமி என்றால் கருத்து சீதையாகிய லட்சுமி, ராமலட்சுமி என்றால் கருத்து ராமனுக்கு மனைவியாகிய லட்சுமி, சுப்புலட்சுமி என்றால் கருத்து சுப்பன் என்கின்ற சுப்பிரமணியனுக்கு மாமியாகிய லட்சுமி. இதிலே எந்த இடத்திலே எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்பது உத்திகள். இது தொல்காப்பியத்திலே போட்டிருக்கின்றார். 32 உத்திகள் ஒன்று. இந்த 32 உத்திகளில் எந்த இடத்திலே எதை பாவித்து எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று இருக்கும். இல்லாவிட்டால் விபரீதமாக பொருள் வரும். அந்த மொழி ஆற்றல் இதற்கு முக்கியம், இந்த பாட்டுக்கு சொல்லுகின்ற பொழுது. ஆகவே இந்த பாட்டிலே நான் பார்த்தேன், இந்த பாட்டிலே அவர் சொன்ன பாட்டு இருக்கின்றது. ஆனால் பாட்டிலே அவர் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இலக்கண விதிகளின்படி, இலக்கிய விதிகளின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை. அகத்தியர் ஞான கோவையிலிருந்து இன்னொரு பாட்டை சொல்லி நான் முடிக்கின்றேன். காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று, ஓங்காரம் என்றது ஓம் என்ற மந்திரம், கனல் எழுப்பி கண்ணிலே கடுப்பு தோன்றும், பூணுகின்ற இடைகளையில் பம்பரம்போலாடும். இடைகளை என்றது எங்களுடைய யோகத்திலே சொல்லப்பட்ட இடைகளை, பிங்களை, சுழுமன் என்ற 3 நாடுகளிலே இடைகளையிலே இருக்கும். பொல்லாத தெய்வமென்றால் உருகி போகும், ஆணவங்கள் ஆளவெல்லாம் அழிந்து போகும், இந்த ஆணவமெல்லாம் அழிந்து போகும், அத்துவித துரியாட்டம் ஆடி நிற்கும். அத்துவிதம் என்பது முத்தி நிலை, 2 அற்ற நிலை. துவிதம் என்றால் 2, அத்துவிதம் என்றது 2 அற்ற நிலை. இது சைவ சித்தாந்தம் கூடுகிற முத்தி நிலை. அத்துவித துரியாட்டம் ஆடி நிற்கும், ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும், எழுத்தெல்லாம் தேவி பார்வதியாகும், ஓங்கார கம்பம் என்ற உணர்வு தானே. இதுவும் அகத்தியர் ஞானத்திலே உள்ள பாடல். இரண்டுமே குழப்பமாக இருக்கின்றது. எது முதல் கூறியது? அவர் சொன்ன பொருள் பிழை. பொருள் பிழை. அந்த அகத்தியர் ஞானத்திலே முழுமையாக படிக்க வேண்டும். சில இடங்களிலே ஒரு விதத்தை இழிந்து சொல்வதாக இருக்கும். பொதுவாக சொல்லுவார்கள் நட்டகல்லை சுட்டி 4 புட்பம் சாத்தியே சுட்டி மொனமொனன்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவங் கரைச்சுவை அறியுமோ. இது பராசக்தி படத்திலே வந்த பாடல், சிவவாக்கியருடைய பாடல். அப்போ இதை சொல்லுவார்கள், இது எல்லாம் இப்படி எல்லாம் கும்பிட வேண்டாம் என்று சிவவாக்கியர் சொல்லி இருக்கிறாரா என்று தான் சொல்லுவார்கள். அதில் என்னென்று கேட்டால், அந்த நிலையிலே இருக்கிறவருக்கு எங்களுக்கு சைவத்திலே சொல்வார்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்போ கிரியையிலேயே இருக்கின்றவர்களுக்கு இதை விட்டு இதற்கு மேலே அவங்காலே ஞானத்துக்கு போ என்ற ஒரு உந்துதலை சொல்லுகின்ற பாடல் அது. சிவாக்கிற பாடல்கள் எத்தனையோ துதிப்பாடல்கள் இருக்கின்றன. ஆகவே இப்படி ஒற்றை பாடலாக பொறுக்கி எடுத்து பொருள் கொள்வதிலேயும் தவறு வரும். அந்த பாடலை எடுத்து இலக்கண விதி தெரிய வேண்டும். தொல்காப்பியத்திலே அந்த உத்திகள் இருக்கின்றன, அது தெரிய வேண்டும். மற்றது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கே சொல்லப்பட்டிருக்குது என்று பார்க்க வேண்டும். இந்த 3 விதமாக இதுக்கு நான் விளக்கம் சொல்லி. இது யார் எழுதியது இந்த புத்தகம்?
அகத்தியர் ஞானக்கோவை என்றது அகத்தியர் என்பவர் எழுதுகிறது. இதிலே மூன்றாமவராக பிற்காலத்தில் இருந்த அகத்தியர் கூடாக அதிலே பலரும் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அகத்தியர் என்றல்ல, பிற்கால மூன்றாவது பாகலத்திலே பலர் இருந்திருக்கலாம். வைத்திய நூல்கள், சித்த நூல்கள், அகத்திய வாகனம் இருக்கின்றது, சித்த வைத்தியத்திலே இருக்கின்றது. அகத்திய அந்த நாடி சாஸ்திரம் என்று அந்த அகத்தியர் நாடி ஜோதிட நூல்கள் இருக்கின்றன, அகத்தியர் நாடி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக அகத்தியர் ஞானம் என்று இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் பிற்காலத்தில் வாழ்ந்த அகத்தியர் என்ற பெயரில் இருந்த ஒருவரோ அல்லது பலரோ எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எழுதியிருந்தாலும் அந்த அத்தாரிட்டிக்கு எங்களுக்கு அந்த இது இல்லை. யார் எழுதினார் என்று கூட அவருக்கு